உங்களுக்கு தெரியும் எது நியாயம் எது அநியாயம் சொல்லிட்டு ஒரு செயல் செய்யும் போது தப்பு வேணாம் செய்யாத சொல்லுமா சொல்லாதா? அப்ப நீங்க அதுக்கு மதிப்பு கொடுக்கணும். ஒரு பூஜை பண்ணுவானா, கோயிலுக்கு போவானா, முதல்ல உள்ளத்தை சுத்தமாவீங்க. கடவுளே உங்ககிட்ட வருவாரு. நீங்க இந்த ஆன்மீக மாற்றத்தை நீங்க எப்பவுமே வந்தே ஆகணும். ஏன்னா உங்க குடி வாழ்க்கையில போத வாழ்க்கையில சுயநலமா சுய வெறியா சுய ஆசையில நீங்க தப்பு மேல தப்பு பண்ணி ஆன்மீகன்றது ஜீரோ ஆயிடுச்சு. இப்ப நன்றி என்ற ஒரு உணர்வு உங்களுக்குள்ள வந்துச்சு அப்படின்னால ஆட்டோமேட்டிக்கா பணிவுன்றது வந்துடும். இது ப்ரோக்ராம்ல என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, மிகுந்த பணிவுள்ளவன் ஆகும் வரை இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு வேலை செய்யாது. அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எனக்கு மேல ஒரு சக்தி இருக்குது, எனக்கு மேல ஒரு ஹையர் பவர் இருக்குது, அதுதான் வழி நடத்துது, நான்ன்றது ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எப்போ நீங்க முழுமையா பணிவோடு இருக்கிறீங்க. பணிவுன்றதை நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன். ஹியூமிலிட்டி இல்லை அப்படின்னா ஹியூமிலேஷன் ஆகும். பணிவுன்னா உங்க உள் உணர்வு உங்களுக்கு எச்சரிக்கும். நீங்க ஏதோ ஒரு செயல் செய்ய போறீங்க, ஏதோ ஒரு பேச்சு பேச போறீங்க, ஏதோ ஒண்ணு பண்ண போறீங்கன்னா உங்க உள் உணர்வு வந்து இது வேணாம், இது வேணும், இதை செய், இதை செய்யாத, இதை பேசு, இதை பேசாதன்னு சொல்லிட்டு உள் உணர்வு வந்து ஒரு அவேக்கனிங் கொடுக்கும். நீங்க புத்திசாலித்தனமா உள் உணர்வு சொல்றத நீங்க கேட்கணும். புரியுதா புரியலப்பா? உங்களுக்கு தெரியாத நியாயம் அநியாயம் கிடையாது. உங்களுக்கு தெரியும் எது நியாயம் எது அநியாயம் சொல்லிட்டு ஒரு செயல் செய்யும் போது தப்பு இது வேணாம் செய்யாத சொல்லுமா சொல்லாதா? அப்ப நீங்க அதுக்கு மதிப்பு கொடுக்கணும். உள் உணர்வு சொல்றத மதிப்பு கொடுத்தீங்க அப்படின்னா நீங்க நல்லா இருப்பீங்க. என்ன பெருசா ஆயிட போகுது, என்ன பெருசா பண்ற போறாங்க, பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள் உணர்வு எச்சரிச்சும் நீங்க தப்பு பண்ணீங்கன்னா அதுக்கு நீங்க பே பண்ணணும். அதனால பணிவுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்க உள் உணர்வு எச்சரிக்கும், அதுக்கு நீங்க ஒபே பண்ணுங்க. அதுதான் இது நன்றி இருந்தாதான் அந்த பணிவுன்றதே வரும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த நேர்மை, திறந்த மனம், விருப்பம். அந்த நேர்மைன்றதை நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கிறோம். இப்ப அட் பிரசன்ட் எந்த நிலையில நீங்க இருக்கிறீங்க, இப்ப உங்களுடைய மனநலம் என்ன, உங்களுடைய குடும்ப சூழ்நிலை என்ன, உங்களுடைய வேலை என்ன, உங்களுடைய பினான்சியல் கண்டிஷன் என்ன, உங்களுடைய சோசியல் மதிப்பு என்ன, இப்ப எந்த சிச்சுவேஷன்ல இருக்கிறீங்களோ, இப்ப எந்த உங்களுடைய பிளஸ்னா உங்களுடைய வீக்னஸ்னா அதை நீங்க நேர்மையா ஏத்துக்கங்க. இதுதான் நானு. சும்மா ஃபேண்டசில கனவு உலகத்துல இருக்காதீங்க. இப்ப இது ஒரு நாளைக்கு மாறலாம், அடுத்த வாரம் மாறலாம், அது அடுத்த மாசம் வேற விதமா இருக்கலாம். ஹலோ, புரியுதா புரியலைங்களா? இப்ப இதுதான் நானுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நீங்க நேர்மையா இருங்க. இப்ப என்னால குடிக்க முடியுமா, குடினால என் வாழ்க்கை என்ன ஆயிடுது, குடினால என் வேலை என்ன ஆச்சு, குடும்பம் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நீங்க நேர்மையா மனசாட்சிக்கு சுத்தமா கேட்டு பாருங்க. இப்ப இருக்கிற உங்களுடைய நிலைய வந்து நேர்மையா நீங்க ஒத்துக்கோங்க, ஏத்துக்கோங்க. யாருக்கும் ஊர் உலகத்துக்கெல்லாம் கிடையாதுப்பா நேர்மைன்றது. உங்க மனசாட்சிக்கு உங்களுக்கு நீங்களே நேர்மையா கேட்டுப்பாங்க. பி ஆனஸ்ட் யுவர் செல்ஃப் அப்படின்றான். உனக்கு நீ நேர்மையாரு, உன் மனசாட்சிக்கு நீ நேர்மையா கேட்டு பாருங்க. நீ யாரு, நீ என்ன நல்லவன் வல்லவன், நாலு தெரிஞ்சவன், இல்ல உத்தம, இல்ல தப்பு பண்ணிருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு நீ நேர்மையா கேட்டுப்பாரு. ஒரு அடிப்படையான நேர்மை அப்படின்றது கூட உங்களுக்குள்ள இல்லை அப்படின்னா நீங்க ப்ரோக்ராம் உள்ள வரவே முடியாது. உங்களுக்கு நீங்க நேர்மையா, மனசாட்சிக்கு நேர்மையா, உங்க மனசாட்சிக்கு சுத்தமா நீங்க யோசிக்கல, நீங்க புரிஞ்சுக்கல, தெரிஞ்சுக்கல, ஒத்துக்கல, கத்துக்கல, மாத்திக்கலன்னா யாருமே உங்களுக்கு உதவி செய்ய முடியாது. அதனால உங்களுக்கு நீங்க நேர்மையா, நீங்க யாரு, நீங்க எப்படி, நீங்க அட் பிரசன்ட் என்ன சூழ்நிலையில இருக்கிறீங்க, உங்களுக்கு எந்த விதத்துல குடி பாதிப்பா இருந்திருக்குது, அதுல இருந்து வெளியில வரத்து நீங்க என்ன பண்ணணும்ட்டு உங்களுக்கு நீங்க நேர்மையா யோசிப்பாங்க. புரியுதாப்பா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா திறந்த மனசு, ஓப்பன் மைண்டா வந்து இந்த செட்ட ப்ரோக்ராம் நீங்க என்ன சொல்லி கொடுக்குறாங்கன்றத வந்து உங்களுக்குள்ள இன்ஸ்டால் பண்ணுங்க. குடியை பத்தி, போதையை பத்தி உங்களுடைய சொந்த கருத்துக்கள் எதனா இருந்ததுன்னா அது வேலை செய்யல, அது ஒரு வேலை செஞ்சு இருக்குது, குடியை நிறுத்தணும், போதை நிறுத்தணும்ட்டு நீங்க ஏதோ ஒரு முயற்சி பண்ணது வேலை செஞ்சிருந்ததுன்னா நீங்க இங்க வர தேவையில்லை.
ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? முன்னாடி நீங்க நிறைய முயற்சி பண்ணிருப்பீங்க. கோயில், குளம், மாயம், மந்திரம், தந்திரம், தாயத்து, எலுமிச்சப்பழம், குடிப்பவருக்கு தெரியாம கொடுக்கலாம், பால்ல கொடுக்கலாம், தேன்ல கொடுக்கலாம், ஊரை விட்டு ஊர் போறது, இடம் விட்டு இடம் மாத்துறது, போதை மாத்துறது, போலீஸ் ஸ்டேஷனு, ஜெயில், இல்லாக்க என்னென்னமோ முயற்சி பண்ணிருப்பீங்க. ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட் எதுவுமே வேலை செய்யல. அதனாலதான் நீங்க இங்க வந்திருக்கிறீங்க. அப்ப உங்களுடைய சொந்த கருத்து குடியை பத்தி, போதை பத்தி எதனா இருந்ததுன்னா அதை அப்படியே மூட்டை கட்டி நீங்க வெளியில போட்டு திறந்த மனசோட இந்த சட்ட ப்ரோக்ராம் என்ன சொல்லுது, இந்த சட்ட வழிமுறை என்ன சொல்லுது, இந்த ஆன்மீக நம்ம எல்லாருக்குமே இருக்கிற பெரிய பிரச்சனை, முதல் பிரச்சனை ஆன்மீக நோய். எல்லாரும் மாட்டி நிறைய ஆன்மீக நோய். யாராவது ஸ்பிரிச்சுவலி பேங்க்ரப்சி, ஆன்மீகத்துல திவால் ஜீரோ. நம்மளுக்கு மருந்தே அதே ஆன்மீகம் தான். எந்த அளவுக்கு நீங்க இந்த ப்ரோக்ராம் உங்களுக்குள்ள எடுத்துன்னு வரீங்களோ, ஒரு செகண்டும் ப்ரோக்ராம் 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 வழிமுறை 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 என்ன சொல்லுதோ அதை நீங்க ஒரு நிமிஷமும் ஃபாலோ பண்ண உங்களுக்குள்ள ஒரு ஆளுமை மாற்றம், ஒரு ஆன்மீக மாற்றம் வருது. ப்ரொஃபவுண்ட் பர்சனாலிட்டி சேஞ்ச் அப்படின்றான். உங்களுக்குள்ள ஒரு முழுமையான ஆளுமை மாற்றம் வரணும், ஆன்மீக மாற்றம் வரணும். அப்பதான் நீங்க ஒரு மனுஷனாவே இருக்க முடியும். அப்புறம் இல்லை அப்படின்னா நீங்க மனுஷனா இருக்கிறதுக்கே தகுதி இல்லைன்ற மாதிரி அர்த்தம். இதெல்லாம் ஒரு அடிப்படையா ஒரு மனுஷன்கிட்ட இருக்க வேண்டிய ஆன்மீக குணங்கள். புரியுதாப்பா? விருப்பம்ன்றது ரொம்ப முக்கியமா. இந்த வில்லிங்னஸ் இஸ் தி கீன்றான். விருப்பம்னா சாவின்றான். நான் ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை வாழணும், புது வாழ்க்கை வாழணும், புது மனுஷனா இருக்கணும், இருக்கிற கொஞ்சம் காலமாவது ஒரு புது நிலையில இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்குள்ள விருப்பம் இருக்கணும். அப்படின்னா என்னன்னா, நான் இதுக்கு முன்னாடி குடிக்கும் போது எப்படி இருந்தேன், போதை பண்ணும்போது எப்படி இருந்தேன், எப்படி வாழ்ந்தேன், எப்படி செஞ்சேன், எப்படி பேசினேன், அந்த மாதிரி பழைய வாழ்க்கையெல்லாம் நான் விட்டுட்டு ஒரு புது மனுஷனா இருக்கணும்ன்ற ஒரு விருப்பம் உங்களுக்குள்ள இருக்கணும். விருப்பம் யாருமே கொடுக்க முடியாதுப்பா. நீங்க எடுத்துன்னு வரணும். இருக்க போதுடா சாமி, இது வரைக்கும் பண்ணதான் போதும், இது வரைக்கும் குற்றம் ஏதோ பண்ண அதெல்லாம் போதும். பாஸ்ட் இஸ் பாஸ்ட், பிளாஸ் த பாஸ்ட். இருக்கிற கொஞ்ச காலமாவது குடிக்காம போதடிக்காம தெளிவா மனுஷனா வாழலாம். இருக்கிற 4 பேருக்கு 2 பேருக்காவது உதவியா இருக்கலாம். முக்கியமா நம்மளுக்கு நம்ம தொல்லை கொடுக்காம இருக்கலாம். ஹலோ ஹலோ ஆமா, யாருக்கும் வேணாம். உங்க உடம்பு, உங்க மனசு, உங்க உணர்வு, உங்க உயிருக்கு பாதிப்பு கொடுக்காம இருங்க. முடிஞ்சா ஒரு 2 பேருக்கு உதவியா இருக்கு. இது விருப்பன்றது வேற ஒண்ணு மேல. முன்னாடி நான் எப்படி இருந்தேனோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஒரு புது வாழ்க்கை வாழணுன்ற ஒரு விருப்பம் உங்களுக்குள்ள இருக்கணும். இந்த அடிப்படையான ஆன்மீக குணம் நீங்க எடுத்துன்னு வந்துட்டீங்கன்னா நீங்க வாழ்க்கை முழுவதும் நல்லா இருக்கும். எப்பவுமே பாத்தீங்கன்னா நல்லா தெரிஞ்சுக்குங்க, ஒரே ஒரு குணம் இருந்ததுன்னா அதுல எக்ஸ்ட்ரா ஆட் ஆகினே வரும். நேர்மா இருக்குது அப்படின்னா அப்ப உண்மையும் இருக்கும், உங்ககிட்ட ஒழுக்கமும் இருக்கும், பொறுப்பும் இருக்கும். ஒரே ஒரு கெட்ட குணம் இருக்குதுன்னு வச்சுக்கேன், வெறுப்பு அப்படின்றது உங்ககிட்ட இருக்குதுன்னு வச்சுக்கேன். வெறுப்பு இருந்ததுன்னா கோபம், கோபம் வந்ததுன்னா பழி உணர்வு வரும், பழி உணர்வு வந்தா இயலாம வரும், ஆதங்கம் வரும், பயம் வரும், எல்லாமே வரும். ஒரே ஒரு கெட்ட குணம் தான் நம்ம சொல்றோம், அது கூட 1+1 ஆட் ஆகினே இருக்கும். அதே மாதிரி ஒரே ஒரு நல்ல குணம் இருந்ததுன்னா அதுவும் 1+1 ஆட் ஆகினே வரும். இந்த அடிப்படையான ஆன்மீக குணம் நீங்க உங்க வாழ்க்கையில எடுத்துன்னு வரணும். நீங்க ஏதோ 100 பூஜை பண்ணுவானா, 100 கோயிலுக்கு போவானா, முதல்ல உள்ளத்தை சுத்தமாவீங்க. கடவுளே உங்ககிட்ட வருவாரு. நீங்க கோயிலுக்கு போவானான்னு சொல்ல வரல, நீங்க போங்க, நீங்க எல்லாம் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி எதை நல்லா வைக்கணும், உள்ளத்தை சுத்தமா வைங்க. ஆண்டவனே உங்களை தேடி வருவாங்க. இதனால இது ரொம்ப முக்கியமானது இந்த ஆன்மீகன்றது. நீங்க இந்த ஆன்மீக மாற்றத்தை நீங்க எடுத்துனே வந்தே ஆகணும். ஏன்னா உங்க குடி வாழ்க்கையில, போத வாழ்க்கையில சுயநலமா, சுய வெறியா, சுய ஆசையில நீங்க தப்பு மேல தப்பு பண்ணி ஆன்மீகன்றது 0 ஆயிடுச்சு. இப்ப இந்த சட்ட ப்ரோக்ராம் ஒரு ஆன்மீக ப்ரோக்ராம். உங்களை நீங்க ஆன்மீக ரீதியா வளர்த்துக்க வேண்டியது ரொம்ப 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 முக்கியம். புரியுதா? இந்த ஆன்மீகன்றது ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி ஒரு நன்றி உணர்வு, ஒன்னொன்றுக்கும் பணிவு, நேர்மை, பிறந்த மனம், விருப்பம் அப்படின்றத உங்களுக்குள்ள எடுத்துன்னு வந்தீங்கன்னா நீங்க ஒரு புது வாழ்க்கை வாழ்வீங்க. வாழ்க்கையை ஒரு புது கண்ணோட்டத்தோட வாழ்வீங்க. வாழ்க்கை நல்லபடியா ரசிக்க முடியும், ருசிக்க முடியும், நேசிக்க முடியும், சந்தோஷமா வாழ முடியும்.
அப்போ வாழ்க்கையில யாருக்கோ ஒருத்தர் ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னா இதுல ஏதோ ஒன்று இல்லைன்னு அர்த்தம். சிம்பிள். யார் ஒருத்தருக்கு இந்த செட்ட ப்ரோக்ராம் கிடைச்சிருந்தோ, இந்த போஸ்ட் ப்ரோக்ராமும் ஒரு வழிமுறை கிடைச்சிருந்தோ, இனிமேல் பட்டு உங்க வாழ்க்கையில நோ மோர் பெயின். இனிமேல் பட்டு உங்க வாழ்க்கையில கஷ்டன்றதை இருக்கக்கூடாது. ஏன்னா நம்ம வாழ்க்கைக்கு எல்லா விதமான ஒரு வழிமுறையில் இருக்குது. எல்லாமே நம்ம வாழ்க்கையை தரமா ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சுக்கிறதுக்கு ஒரு வழிமுறையில நம்மளுக்கு எல்லாமே சொல்யூஷன் இருக்குது, ஒரு தீர்வு இருக்குது. அதனால வந்து யார் ஒருத்தருக்கு இந்த சட்ட ப்ரோக்ராம் காலில் கட்டிச்சு உங்களுக்கு கட்டிச்சு இனிமேல் பட்டு நீங்க இந்த ப்ரோக்ராமை ஒர்க் பண்ணி நீங்க வாழ்க்கை முழுவதும் நல்லா இருக்கணும், நிம்மதியாக இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும். அதுதான் இப்போ உங்களுக்கு இந்த ப்ரோக்ராம் கட்சி. இந்த ப்ரோக்ராம் வந்து உங்களுக்கோசம் வேலை செய்யாது, நீங்கள் தான் இந்த ப்ரோக்ராம் எடுத்து ஒர்க் பண்ணணும். அந்த பிரின்சிபல்ஸ் என்ன, அந்த தத்துவம் என்ன, பிரின்சிபல்ஸ் பிஃபோர் பர்சனாலிட்டின்றோம் ப்ரோக்ராம். இந்த பிரின்சிபல்ஸ்னா அந்த ஆன்மீக ஒழுக்கம், அந்த ஆன்மீக தத்துவம் அது என்ன சொல்லுதோ அது பிரகாரம் உங்களை நீங்கள் மாற்றிக்கணும். நீங்கள் யார் ஒருத்தர் உங்களை நீங்கள் மாற்றிக்கிறீங்களோ நீங்கள் கண்டிப்பாக நல்ல வாழ்க்கை இருக்குது, சந்தோஷமான வாழ்க்கை இருக்குது, நிம்மதியான வாழ்க்கை. அதனால வந்து ரொம்ப முக்கியமானது என்னுடைய ஓன் ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸு. நான் ப்ராக்டிஸ் பண்ணுற ப்ரோக்ராமு, இந்த ப்ரோக்ராம் கிடைச்சிச்சுன்னா இனிமேல் பட்டு உங்கள் வாழ்க்கையில் சஃபரிங்கே இருக்கக்கூடாது, வலின்றதே இருக்கக்கூடாது, நீங்கள் சந்தோஷமாக தான் இருக்கணும். அதுதான் நான் ஃபீல் பண்ணுறேன், நான் ப்ராக்டிஸ் பண்ணுறேன் நான். சரி, புரிஞ்சுதுங்களா? சரி, இப்போ இதில் எதனா டவுட் இருக்குதுங்களா? ஹலோ, நீங்கள் எதனா டவுட்னா கேளுங்க, நான் சொல்கிறேன் நான். இப்போ நம்ம அடுத்த கிளாஸில் வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நம்ம உடல் மன ஆன்மீகம் பார்த்துட்டோம். அடுத்தது இந்த பொருளாதார குடும்ப சமூகம் பார்க்கலாமா? ஹலோ, ஓகே, தேங்க்யூ.